சார் காது சரியா கேட்க மாட்டேங்குது, காதில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, உள்ள ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் இருந்துக்கிட்டே இருக்கு, கிட்னி அஃபெக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா காது சார்ந்த பிரச்சனைகளும் அவங்களுக்கு மேலோங்கும். அந்த வாயை திறந்து திறந்து மூடணும். கோடாட் ஒயிட்டாட் இருக்கும் பார்த்தீங்களா, இதுதான் முளைக்கும் பகுதி. இது வந்து கரெக்டாக நம்ம அந்த பாயிண்டில் வச்சு டேப் போட்டுக்கணும். இப்போ கிட்னியும் ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான வயதானவர்களுக்கு காது பிரச்சனை நிறைய இருக்குங்க. சார் காது சரியாக கேட்க மாட்டேங்குது, காதில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது, ரிங்கிங் சவுண்டுன்னு சொல்லுவோம், டினிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம், உள்ள ஒரு மாதிரி ஒரு சவுண்டு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த காது பாதிப்புனால காது நரம்புகள் பாதிக்கிறதுனால தலை சுற்றல் ஏற்படுதுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா வராங்க. காது கேட்கும் திறன் குறைஞ்சிட்டு வருது. இன்றைக்கி 60+ இருக்கிற பெரியவர்கள் வயதானவங்களுக்கு இந்த மாதிரி நிறையா வர்றாங்க. காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா மருந்துகள், பெயின் கில்லர் அது இதுன்னு சாப்பிட்றாங்க. வலிக்காக எடுக்கிறது கிட்னி கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்குங்க. கிட்னி வீக் ஆகிட்டு வரும்போது காது, ஏன்னா கிட்னிக்கும் காதுக்கும் சம்மந்தம் இருக்குங்க. ஓகேங்களா, நுரையீரலுக்கும் மூக்குக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி கிட்னிக்கும் காதுக்கும் சம்மந்தம் இருக்குங்க. அப்போ காதுன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா கிட்னி அஃபெக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா காது சார்ந்த பிரச்சனைகளும் அவங்களுக்கு மேலோங்கும். அந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். காது கேட்குறது குறைஞ்சிட்டு வரும், சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், தலை சுத்தல் இருக்கும். ஸோ இப்போ காதுக்கு உண்டான நரம்புகளை ஆக்டிவேட் பண்ணணும், கிட்னியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஓகேங்களா, கிட்னிக்கும் காதுக்கும் சம்மந்தம். ஸோ இப்போ கிட்னிக்கு உண்டான பாயிண்ட்டும் காதுக்கு உண்டான பாயிண்ட்டுமே சூஜோக்கில் ஒன்று தான். ஸோ இது எப்படிலாம் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக வந்து இந்த மாதிரி காது பாதிப்பு இருக்கிறவங்க குளிர்காலங்களில், பனி காலங்களில், இந்த டிசம்பர் மாதம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதமும் பார்த்திங்கன்னா மழை காலம், பனி காலமாக இருக்கும். இப்போ முடிஞ்ச வரைக்கும் 2 காட்டன் பீஸ் பட்ஸ் மாதிரி சின்ன சின்ன பீஸாக காதில் நைட்டே வச்சுக்கோங்க. படுக்க போகும்போது நீங்கள் அதுக்கு மேலே மப்ளரு எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் சேஃப்டி பர்பஸாக சின்ன ஒரு காட்டன் பீஸு பட்ஸ் மாதிரி காதில் வச்சுக்கோங்க. ஏன்னா வெளிக்காற்று, அந்த குளிர் காற்று அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் ட்ராவல் பண்ணுவாங்க, ஜன்னல் ஓரமாக உட்காந்து போகிறதுக்கு விருப்பப்படுவாங்க. அந்த வயசானவங்க, காது பாதிப்பு இருக்கிறவங்க, நீங்கள் அந்த ஜன்னல் ஓரமாக உக்காந்துட்டு போகும்போது குளிர் காற்று காது வழியே உள்ளே போய் நரம்புகளே டைட் ஆகிருங்க. பேரலைட்டிக்காக, ஃபேஷியல் பேரலைஸ் ஆகிருக்கு. நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்கு. அதனால தான் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏர் ட்ராவல் பண்ணுறாங்க, ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா இந்த சடனாக அந்த டேக் ஆஃபில் பார்த்திங்கன்னா அந்த காதை போய் அடைக்கும். அப்போ நீங்கள் முன்கூட்டியே காதில் அந்த பட்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த காதில் சடன் கூலிங் காற்று உங்களுக்கு பிரெயினில் இருக்கிற காதை சுற்றி இருக்கிற நரம்புகளை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இது ஒரு ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்டாக நீங்கள் பண்ணணும். அடுத்தது, காதுக்குண்டான சூஜோ பாயிண்ட் எங்கே இருக்குன்னா கட்டை விரலில் இந்த 2 சைடுங்க, இந்த நகத்துக்கு கார்னர் இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த பக்கமும் காதை குறிக்கும் பாயிண்ட்டுங்க. இந்த புள்ளியில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் செக் பண்ணிங்கன்னா வலி இருக்குங்க. ஒரு பேனாலே நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேனா இருந்தால் கூட போதும் வீட்டில், இந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துல அழுத்தி பார்த்தீங்கன்னா வலி இருக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல அழுத்தி பார்த்தீங்கன்னா காதுக்கு உண்டான பாயிண்டில் பெயின் இருந்துச்சுன்னா காதில் வீக்காக நமக்கு அஃபெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த சைடு இது வந்து வலது பக்க காது, இந்த சைடு வந்து இடது பக்க காது. அப்போ 2 பக்கமும் அழுத்தி பாருங்கள். எந்த பக்கம் உங்களுக்கு பாதிப்பு இருக்கோ அதில் நீங்கள் என்ன பண்ணலன்னா மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் மிளகு வச்சு கட்டணும். ஏன்னா கிட்னிக்கும் காதுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் சொல்கிறோம். அப்போ கிட்னியோட ரிலேட்டட் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு தான். அப்போ அந்த மிளகு நீங்கள் எடுத்து இந்த இடத்துல நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு காதுக்குண்டான அந்த வீக்னஸ்ஸு, சத்தம்,
வலி எல்லாமே சரியாயிரும். ஈவன் அடைப்பு, கேட்கும் திறன் குறைவாக இருக்கிறது எல்லாத்துக்குமே இந்த பாயிண்ட் வந்து வேலை செய்யும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த காதில் உள்ள வர்ம புள்ளிகள், இது வந்து பார்த்திங்கன்னா செவி குத்தி காலம்னு சொல்லுவோம். முன்னாடி கை வச்சுக்கணும். வாயை திறந்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ள அந்த தாடை எலும்புகள் வந்து அந்த இடத்துல லாக் ஆகும். இந்த தான் வந்து செவி குத்தி காலம் வர்மா பாயிண்ட்டுங்க. இந்த இடத்துல கையை வச்சுக்கிட்டு வாயை திறந்து மூடணும். இல்லைன்னா கையை நீங்கள் மசாஜ் பண்ணலாம். வாயை திறந்து மூடினீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். காதுக்கு உண்டான பாயிண்ட் வந்து இந்த தண்டு, காதுக்கு முன்னாடி இருக்கிற தண்டு கிட்ட கை வச்சுக்கணும். வாயை திறந்து மூடணும். சில வயசானவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது வர்மத்தில் முக்கியமான புள்ளி. இதை செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த சுண்டு விரலும் மோதிர விரலும் சேரக்கூடிய இடத்துல, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா காதை இயக்கக்கூடிய புள்ளி இருக்குங்க. ஓகேங்களா? இந்த புள்ளி நீங்கள் என்ன பண்ணலான்னா அடிக்கடி மசாஜ் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் மிளகு வச்சும் கட்டலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல கிட்னி ஆக்டிவேட் பண்ணக்கூடிய பாயிண்ட் இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் பருப்புன்னு சொல்லுவோம். பீன்ஸ் விதை. இந்த பீன்ஸ் விதை நீங்கள் என்ன பண்ணலான்னா நைட் படுக்கும்போது இந்த முளைக்கும் பகுதி தோலில் படணுங்க. கோடாட் ஒயிட்டாட் இருக்கும் பார்த்தீங்களா, இதுதான் முளைக்கும் பகுதி. இது வந்து கரெக்டாக நம்ம அந்த பாயிண்டில் வச்சு டேப் போட்டுக்கணும். இந்த நைட்டுக்கு டெய்லி ஒரு பருப்பு. ஓகேங்களா? இந்த விதையை டெய்லியும் ஒரு நைட்டு வச்சிங்கன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நைட்டு வேறு தான் வைக்கணும். ஒரே பருப்பு திரும்ப வைக்கக்கூடாது. இந்த மாதிரி டெய்லி நீங்கள் வச்சுக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி வைக்கும்போது சூஜோக்கில் இது கிட்னிக்கு உண்டான பாயிண்ட்டுங்க. அப்போ இந்த கிட்னியும் வேலை செய்யும், காதும் உங்களுக்கு அந்த பாதிப்புகள் வந்து நிவர்த்தி ஆகும். காதில் உள்ள சத்தம் கேட்குறது எல்லாமே மாறும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். காது சார்ந்த நோய்கள், காதில் சத்தம் வர்றது, இப்போ கிட்னியும் ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டிங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.